ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாரி ஃபால்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சாரி ஃபால்ஸ்ல என்னடா டிஃப்ரெண்டா சொல்ல போறாங்க அப்படின்னா, பொதுவா நான் வைக்கிறது வந்து சாரி ஃபால்ஸ் மற்றவங்களோட டிஃப்ரெண்டா வைக்கிறது தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இது வந்து கரெக்டா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்க பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா வந்து 1-2ல நீங்க ட்ரை பண்ணி, ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஒரு மாதிரி வச்சுட்டு இருப்பீங்க. உடனே நீங்க மாத்தும் போது 1-2ல உங்களுக்கு கரெக்டா வருமானா வராது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் அது பெட்டரா இது பெட்டரா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, நீட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. வாங்க நம்ம சாரி ஃபால்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். சாரி ஃபால்ஸ் எடுத்துட்டு சாரி ஃபால்ஸை வந்து ஒரு மடிப்பு வந்து 2 பக்கமும் இதே மாதிரி தைச்சுக்கோங்க. உருட்டிலாம் அடிக்க வேணா, ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து சாரியில் தெரியும் உங்களுக்கு. இப்போ இது நம்ம உள்முந்தி சொருகிற பக்கத்தில் கீழே வைக்கணும். கீழே வந்து நம்ம ஒரு அடி கேப்பில், நம்ம சாரியில் இருந்து ஒரு அடி கேப் எடுத்துக்கணும். ஒரு அடி கேப்பில் இருந்து நம்ம வந்து சாரி ஃபால்ஸ் வைக்க ஆரம்பிக்கணும். ஸோ நான் இப்போ வந்து சேலையை வந்து இதே மாதிரி மேல் பக்கமாக பார்த்த மாதிரி போட்டுக்குவேன். ஸோ இந்த சாரி ஃபால்ஸை வந்து இப்படி உள்பக்கமாக நான் இப்படி வச்சுக்கிறது. எல்லாருமே சாரி ஃபால்ஸை மேலே வச்ச மாதிரி அடிச்சிடுவாங்க. அதில் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஒரு பக்கம் திருகுனா மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு சாரி வந்து இந்த மாதிரி இப்படி திருகுனா மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு 2 சைடும் நீட்டாக வருது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நான் வந்து இப்படி வச்சு பார்த்துக்குவேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் எல்லாருமே அடிக்கிறது உள்பக்கத்தில் இருந்து தான் அடிப்பீங்க. நமக்கு வந்து சாரி ஃபால்ஸ் நீட்டாக இருக்க வேண்டியது வந்து நம்மளோட அந்த ஃப்ளிட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த சொருகிற இடத்துல தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ நான் இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்குவேன். ஸோ இப்போ இங்கே எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக சாரி ஃபால்ஸு 2யுமே இழுத்து பிடிச்சி வச்சுக்கணும். இழுத்து பிடிக்கும்போது நமக்கு இங்கே ஈக்குவலாக நீட்டாக வந்துடும். ஸோ நம்ம பின்னாடி கை கொடுத்து இழுத்து தைக்கணும். இழுத்து தைச்சா 2மே கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல். இப்போ வந்து நல்லா இழுத்துருக்கேன் நான். இழுக்கும்போது நமக்கு இந்த இடம் நீட்டாக வந்துடும். பின்பக்கம் கை கொடுத்து இழுத்துட்டே தைச்சோம் அப்படின்னா நமக்கு கீழே சுத்தமாக சுருக்கமே இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போது லாஸ்ட்டில் வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம இப்போ இது நீட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ இதை வந்து அப்படியே நான் வந்து மூவ் பண்ணி என்னோடய மடியில் அப்படியே வந்து சாரியை நான் போட்டுக்கிறேன். கரெக்டாக சாரி ஃபால்ஸையும் இதையும் இழுத்து இப்படி போட்டுட்டேன்னா இப்போ இங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இங்கே இருந்து நான் இப்படி திருப்பி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த கை வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த ஃபால்ஸில் இந்த இடம் வந்து உருட்டி தான் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த திக்னஸ் வந்து நமக்கு இங்கே சாரியில் தெரியும். ஸோ அதில் நம்ம வந்து அப்படியே அடிக்கணும். இப்போ இங்கே வந்து நம்ம சாரியும் இழுக்கக்கூடாது, சாரி ஃபால்ஸையும் இழுக்கக்கூடாது. முடிஞ்ச வரை நம்ம சாரி மேல் பக்கத்தை லூஸ் கொடுத்து தைக்கணும். 2யுமே இழுக்காமல் அப்படியே அந்த இதுலேயே நம்ம தைக்கணும். சாரியை இழுக்கவே கூடாது. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலையில் கொஞ்சம் கூட ஒரு சின்னதாக கூட ஒரு சுருக்கம் இருக்காது. அதே மாதிரியே உங்களுக்கு ஃபால்ஸ் இப்போ வந்து இது ஃபால்ஸோட உள்பக்கம் தான். உள்பக்கம்லாம் நீங்கள் ஃபால்ஸ் தைச்சிங்கன்னா எவ்வளோ ஒரு இந்த மாதிரி திருகலாக இப்படி இப்படி இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தைக்கும்போது அது மாதிரி இருக்காது. இது பார்க்கும்போது உங்களுக்கு ரிஸ்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் எல்லாருமே சாரீ ஃபால்ஸை தான் மேலே வச்சு அடிப்பாங்க. நம்ம வந்து வெளிப்பக்கம் நமக்கு தெரிய போகிறது நம்மளோட சீலை தான். ஸோ சீலை பக்கம் நம்ம வச்சு அடிக்கும்போது தான் அது வந்து கரெக்ட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். எங்கேயுமே சின்னதாக சுருக்கமே இருக்காது. ஸோ நீட்டாக இருக்குது. இந்த சாரீ ஃபால்ஸ் வைக்கிற மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்காது. ஏன்னா சாரீ ஃபால்ஸை வச்சு அடிக்கிறத விட இது கொஞ்சம் நம்ம இங்கே வந்து கெஸ்ஸிங்லேயே தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். பின்பக்கம் இது ஓட்டை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீட்டாக வந்துடும். ஒரு 2-3 ஃபால்ஸ் வச்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ.